கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் தீத்து 3 இந்த அதிகாரத்தில் இந்த நாளில் ஒரு முக்கியமான வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது வசனம் 14. இந்த வசனத்தில் பாருங்க, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு நற்கிரியைகளை செய்யவர்களாக நாம் இருக்கணும். நல்ல ஒரு கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நாம் கனி கொடுக்கிறதுக்கு எந்த விதமான குறைவுகள் ஏதாவது இருந்தால் அதை எல்லாம் எடுத்து போட்டு நற்கிரியைகள் செய்ய நாம் பழக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு உதாரணமாக இப்போ நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வசனம் யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒளிபரப்பப்படுது. இது இல்லாமல் இன்னும் அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், பைபிளோட வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்து இருதயத்தில் வைத்திருக்கோம். இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம கடைப்பிடிக்காத, நற்கிரியைகள் செய்யாத அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கேட்குறதுலையோ இல்லை நம்ம படிக்கிறதுலையோ இல்லை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம நற்கிரியைகளை செய்ய நம்ம முன் வரும்போது தான் அதற்கு ஒரு பலன் இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதை செய்ய பழக கற்றுக்கொள்ளணும். ஒரு உதாரணமாக பாருங்கள், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தலைவராக இருக்கிற கணவன் குடும்பத்தில் பொறுப்பு இல்லாத, வேலைக்கு போகாத, மனைவிகளிடத்தில் சண்டை, பிள்ளைகளிடத்தில் முறப்பு அப்படின்னு இருக்கப்படும் போது அவர் நல்ல இந்த வார்த்தைகளை கேட்டு இது அவருக்குள்ள கிரியை செஞ்சு அவர்கிட்ட ஒரு மாற்றம் உருவாகுதுன்னா, இன்றைக்கி நான் என் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறேன், நல்ல ஒரு வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பொறுப்போடு பார்த்துக்கிறேன்னு சொல்லுவதும், அதே போல் மனைவி என்னுடைய குடும்பத்தில் நான் ஏற்கனவே என்னுடைய கணவருடைய பேச்சை கேட்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி அவருடைய பேச்சுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கேட்குறேன், என்னுடைய குடும்பத்தை நல்லா பொறுப்போடு பார்த்துக்கிறேன், பிள்ளைகளை நல்லா அன்போடு பார்த்துக்கிறேன், இன்னும் இருக்கிற மற்றவங்களையும் நல்லா அன்போடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போதும், அதே மாதிரி பிள்ளைகளும் நான் என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன், இன்றைக்கு கீழ்ப்படுகிறேன், நல்ல ஒழுங்கான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், நல்லா படிக்கிறேன், நல்ல வேதத்தை படிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன், டீச்சர்ஸோட சொல் பேச்சையும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லப்படும் போது அவங்களுக்குள்ள அந்த கனிகள் கொடுத்து அந்த நற்கிரியைகள் செய்யறத பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கிற இன்னும் அநேக மக்கள் தூரமாக இருந்து பார்க்குறவங்க, ஒவ்வொரு நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்க்கப்படும் போது வாழ்ந்தாலும் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு அவங்க சொல்லப்படும் போது நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷம், அந்த கணவன் மனைவி பிள்ளைகளோட அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்குறோமோ, இதை விட பல மடங்கு சந்தோஷம் தேவன் சந்தோஷப்படுவாராம். அவர் இதை தான் எதிர்பார்க்குறாரு. நாம் கனி கொடுக்கணும். இந்த வார்த்தைகளை படித்து அப்படியே போட்டுறாத, அதுலேருந்து நம்ம கனி கொடுக்கும்போது அந்த கனி நற்கிரிகளாக செய்யப்படும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம இன்னே நேரத்தில் நம்மளுக்கிட்ட அப்படி ஒரு குறைவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க, நாம் கனி செய்கிறதுக்கான குறைவுகள் ஏதாவது இருந்தால் அதை தூக்கி எட்டனை போட்டுட்டு நம்ம நற்கிரிகள் செய்ய நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுக்கு தடையாக இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி எறி போட்டு இன்னிலேருந்து நம்ம இப்படியா நற்கிரிகள் செய்ய நான் பழகிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை தியானித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு நற்கிரிகளை செய்ய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளை தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.